வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு நான்வெஜ் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் இல்லைனா சாப்பாடே இறங்காதுங்க. இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் தான் எடுத்திருக்கோம். ஆட்டில் வந்து நெஞ்செலும்பு இல்லை மார்கண்டோன்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கோம். இது சளி, இருமல் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தனியாத்தூள், குறுமிளகுன்னு சொல்கிற முழு மிளகு ஒரு 20லேருந்து 30, அதுக்கப்புறமா வந்து சிகப்பு மிளகாய் 2, தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய். அதுதான் இதுக்கு தேவை. இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா சூடான அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் இருக்குது இல்லைங்களா, அதாவது நெஞ்செலும்பு, அதை வந்துட்டு எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெயே ஊற்றலை இதில், ஓகேங்களா? ஸோ எண்ணெய் ஊற்றாமல் மட்டனும் உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. உங்களுக்கு சளி, இரும்பல் இல்லைனா ஏதாவது ஒரு ஃபீவர் எது இருந்தாலுமே இது ஹெல்த்தியான வெர்ஷன். இது நல்லாவே சாப்பிட்லாம். ஸ்ட்ரென்த்தும் இது ரொம்ப கொடுக்கும். இன்ஸ்டன்ட் ஸ்ட்ரென்த்து தான் இது. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சுக்க போகிறோம். இந்த நெஞ்செலும்பு வந்துட்டு ரொம்ப டெலிகேட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. நீங்கள் வந்து எல்லாம் மட்டன் வாங்கினீங்கன்னா ஒரு 5 விசில் விட்டால் போதும். இல்லைனா நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நாங்கள் எப்போயுமே ஃபுல்லில் வச்சு ஒரு 15 விசில் விட்டுடுறது. ஏன்னா இங்கே மட்டன் வந்து சென்னையில் வந்து இப்படி தான் இருக்குது. எங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் எலசாவே கிடைக்கும். அங்கே 4 விசில் 5 விசில் விட்டால் போதும். இப்போ வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்க அந்த குறுமிளகு சேர்த்துக்கிறோம். 20லேருந்து 30 குறுமிளகு நாங்கள் சேர்க்குறோம். 1/4 கிலோ மாறு இதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தனியாத்தூள் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா சிகப்பு மிளகாய் 2 சிகப்பு மிளகாவை சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா சேர்த்து அரைச்சி பண்ணால் தான் சூப் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி அரைச்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரி பவுட்ராக, ட்ரை பவுட்ராக வரணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த ட்ரை பவுட்ரை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரை பவுட்ரை நல்லா கொதிச்சிருக்கு இல்லைங்களா மட்டன் சூப், அதில் எடுத்து போடுங்க. இந்த பவுடரை நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பு கொதிச்சு. ஸோ அதை போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் சூப் ரெடி. இந்த மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். இன்ஸ்டன்ட் எனர்ஜி தான் இது. சளி, இருமல், ஜரம் எந்த மாதிரி தொல்லை இருந்தாலும் இதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.